ஆல்ஃபா ஹாப்பி சேல்ஸ். நண்பர்களே, விற்பனை சார்ந்த நண்பர்களே வணக்கம். நாம விற்பனை சார்ந்து பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கஸ்டமர்ஸ்ன்னு காமனா சொல்லுவோம் தமிழ்நாட்டில். அவங்கள பல விதமான மனிதர்கள் உங்களை நேரில் மீட் பண்ணுறாங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங்லேயோ அல்லது உங்களுடைய ஷோரூம்லேயோ பலவிதமான மனிதர்கள் மீட் பண்ணுவாங்க. அதை என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி தான் இதை நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணுறவங்க தாராளமாக நோட் பண்ணிக்கலாம், எழுதிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களையும் இங்கே கமெண்டில் பதிவு பண்ணலாம். முதல் வகையான கஸ்டமர் ஹாட் ஏன்னு சொல்லுவாங்க. கையிலேயே ஹாட் கேஷாக வச்சுருப்பாங்க அல்லது பேங்க்கில் வச்சுருப்பாங்க. இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு இந்த பொருள் தான் வேணும், இந்த கலரில் வேணும், இந்த விதத்தில் வேணும், இந்த ஷோரூமில் தான் வாங்கணும், இந்த சேல்ஸ் பர்சன்ட்டை தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருப்பது ஒரு டைப். அவங்கக்கிட்ட நம்ம வளவளா கொலவளான்னு பேச வேண்டிய விஷயம் இருக்காது. அவங்க நறுக்கா சொல்லிடுவாங்க, எனக்கு இதுதாங்க வேணும், இது வேணும், பேக் பண்ணுங்க அப்படின்னு. இரண்டாவது வகையான கஸ்டமர் ஹாட் பீன்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட இந்த பொருள் தான் வாங்கணுங்கிற முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன கலர், கேஷில் வாங்கவா கிரெடிட்டில் வாங்குவா, இந்த ஷோரூமில் வாங்குவோமா அந்த ஷோரூம் வாங்க, இந்த ஊரில் வாங்குவோமா அந்த ஊரில் வாங்குவோமா, ஆன்லைனில் வாங்குவோமா இல்லை நேரடியாக வாங்குவோமா அப்படின்னு வாங்குறது உறுதி. ஆனால் எந்த முறையில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுக்காமல் இருப்பாங்க. அவங்க தான் ஹாட் பி கஸ்டமர். மூன்றாவது வகையான கஸ்டமர் மதில் மேல் பூனை மாதிரி இருப்பாங்க. இந்த பொருளா இந்த பொருளா, இந்த பொருளா அந்த பொருளா, இங்கே வாங்குவோமா அங்கே வாங்குவோமா, இந்த பொருளையே வேற மாதிரி வாங்கினா, வேறொரு விதத்தில் வாங்கினோம்னா, இந்த பொருள் வாங்குவோமா வேண்டாமா, இல்லை இதுக்கு பேர வேற வாங்குவோமா அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் அலைவாயிட்டே இருக்கும். உங்களை ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணுறவங்க அவங்க தான். மர்மமாக இருப்பாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த பார்க்குறேன், உங்களுடைய பேர் சார், நான் சொல்கிறேன் அப்போ நிறைய விஷயங்கள்ல அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியாது, இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க முடியாது. அவங்க தான் வார்ம் கஸ்டமர்னு நம்ம சொல்லுவோம். மூன்றாவது வகை வார்ம் கஸ்டமர்ஸ். நான்காவது கஸ்டமர் கோல்டு. ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருப்பாங்க. வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சும்மா வந்திருக்காங்கப்பா நம்ம ஷோரூமுக்கு, சும்மா விவரம் கேட்க வந்திருக்காங்க, சும்மா நான் ஏதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவங்களும் ஹாட் ஏவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹாட் பியாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய பிஹேவியர் பொறுத்து தான் இந்த 4 விதமான கஸ்டமர்ஸ். இந்த 4 விதமான கஸ்டமர்ஸ் தவிர வாங்கிட்டாங்க எல்லாம் பண்ணா பிறகு ஒரு 4 விதமான கஸ்டமர் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ். அவங்களையும் மர்மமான நபர்கள் இருப்பாங்க. ரெகுலர் வர்ற மாதிரியே இருக்கும், ஆனா காம்படிட்டாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. காம்படிட்டாருடைய பிரைஸ், காம்படிட்டாருடைய ப்ராடக்ட் வித்தியாசங்கள், அதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வாங்கலாம் இது வாங்கலாம், வாங்கினா பிறகும் அடுத்த ரீபர்ச்சேஸ் பண்ணும் பொழுது ரெகுலர் கஸ்டமர்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் அந்த மனிதர்கள் கொஞ்சம் இப்படி 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 வாமாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்போக்ஸ்மேன். உங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக உங்களுக்கு தெரியாமலே வெளியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனில அந்த பையன் செம்மையாட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்லிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே இருப்பாங்க, மறைமுகமா உங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த கஸ்டமர் எப்படி இருப்பாருன்னா பிராண்ட் அம்பாசிடரா இருப்பார். உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு போயிருப்பாரு, அதை பத்தி வெளியில சோசியல் மீடியால சொல்லுவாரு, பாக்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாரு, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா, இவர்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ரெஃபரலா அள்ளி 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 கொடுப்பாரு. நீங்க அலையலாம் வேண்டியதில்லை, ரெஃபரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் உங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர், உங்களுடைய விளம்பர தூதரா. அவர் அங்க 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 போய் சொல்லி 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 வந்துட்டு இருப்பாரு. அடுத்த வகையான கஸ்டமர் உங்களுக்கு மென்டாரா இருப்பாரு, உங்களுக்கு அட்வைசரா இருப்பாரு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு இதை நீ இப்படி செஞ்சிருக்கலாம்ல, இதை நீங்க இப்படி பண்ணலாமே, ஏன் உங்க கம்பெனில இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க பண்ணிருக்கலாமே, ஏன் நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் செய்யலாமுங்க, என்னங்க இப்படிலாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசிரியராக ஒரு குருவாக மாறி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவரையும் நாம பல நேரங்கள் என்ன செய்வோம், நச நசன்றாரு அப்படின்னு.
ஆக இந்த 8 விதமான கஸ்டமரில் நீங்கள் கடைசி ஒரு 4 விதமாக நம்மளுடைய கஸ்டமராக மாறினா பிறகு 4 விதமாக இருக்காரு, நம்மளுடைய கஸ்டமராக மாறுறதுக்கு முன்னால் 4 விதமாக இருக்காரு. இந்த 4 விதமான கஸ்டமர் 4 8 விதமான வாடிக்கையாளர்களையும் நாம் அழகாக ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க ஹார்ட் ஏவாவோ ஹார்ட் பியாவோ டக்குன்னு மாதிரி கன்வர்ஷன் ரேட்டை நம்மளுடைய கன்வர்ஷன் ரேட்டை அழகாக கொண்டு போகிறதுக்கு அவங்க முக்கியமான மனிதர்களாக இருப்பாங்க. இந்த 8 விதமான வாடிக்கையாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி சேல்ஸ்.